இப்போது வருவது வந்து வைரஸ் ஃபீவர். ஹை ஃபீவர் வரும், எடுத்த உடனே 101, 102, 103 ஹை ஃபீவர், கடுமையான காய்ச்சல் 104, 103லே நிறையா பேருக்கு வரும். அப்படின்னாலே அது வைரல் ஃபீவர்னு அர்த்தம். வைரஸ் வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன் தான் பொதுவாக வரும். கிரானிக் இன்ஃபெக்ஷன் சும்மா 100, 99 அந்த மாதிரி காய்ச்சல் வராது. எடுத்த உடனே ஹை ஃபீவர். இப்போ அம்மை காய்ச்சல் வருதுல அதே மாதிரி வைரஸ்ஸு. நம்ம ஏற்கனவே நம்ம பட்டம கடும்பாடு என்னது கொரோனா பட்டமில்ல, அதுலேயும் ஹை ஃபீவர் தான் வரும். 103, 104, 103, 103 எனி வைரல் ஃபீவர் ஹை ஃபீவர் வரும். இது அது யூஸ்வலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் வரும். அதே நீங்கள் கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். வந்தால் பொதுவாக வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து செல்ஃப் லிமிட்டிங், தன்னால் நீங்கள் பேராசிட்டமால் போட்டால் கூட 2 நாளில் போயிடும். ஆனால் வைரஸ் வந்து தொண்டையை புண்ணாக்கிறோம்ல, அப்போ இந்த காற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் உள்ள திரும்ப போய் மாட்டிக்கிடும். செகண்டரி இன்ஃபெக்ஷன், அது பேர் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது வந்து தொண்டையில் புண்ணாக்கிறோம். இப்போது ஒரு புலி வருது, வந்து டபார்னு ஒரு மானை அடித்து வீசிட்டு, அப்படி மானை வந்து சாதாரணமாக இந்த நாய்கள்லாம் போய் ஒன்றும் வேட்டையாட முடியாது, அது ஓடியே போயிடும். புளி அடித்து போட்டுரும், கொஞ்சம் சாப்பிட்டு போயிடும், மீதி கிடக்கும்ல. அப்போ அந்த நாய்கள்லாம் போய் கண்ட நாயெல்லாம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கும். இதுக்கு முன்னால் வந்து அந்த புளியை வேட்டையாடுறதுக்கு வக்கில்ல. அதே மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டுனா தொண்டெல்லாம் புண்ணாயிரும், செக்க செவந்து இருமல் வந்து அப்படி புண்ணாயிருக்கலாம். அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும்போது செகண்டரி இன்ஃபெக்ஷன், அடுத்தால பாக்டீரியா உள்ளே வந்துடும். காட்டில் உள்ள பாக்டீரியா உள்ளே போய் அங்கே திரும்ப புண்ணாக்கி, ஏற்கனவே அங்கே அடி வாங்கியிருக்கல, அதனால் இதுகள் ஜாலியாக அங்கே உட்காந்துருக்கும். அதனால் அந்த இருமல் போகிறதுக்கு நாளாகும். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த பாக்டீரியாவை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சரியான மருந்து கொடுத்து அந்த பாக்டீரியாவை கவர் பண்ணி அதில் வெளியில் போக சொல்லணுன்னா அது கிரானிக் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். கிரானிக்னா நாள்பட்ட ஒரு சளி இருமல் ஆயிரும், 1 வாரம் 10 நாள் ஆயிரும். அதுவும் நீங்கள் சரியான மருந்து கொடுக்கலன்னா போகாது. 15 நாள் 20 நாள் கூட இருமிக்கிட்டே இருக்கலாம். சிலர் அந்த மாதிரி ஜாலியாக இருமிகிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த மழை சீசன் வந்துட்டுனா அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களாம் அவங்க பாட்டில் இருமிகிட்டே இருப்பாங்க. அந்த குளிர்ந்த காற்று பட்டாலே இருமல் வரும். அதே மாதிரி லேசாக காற்று, அது மூச்சு காற்று படும்போதே இருமல் வந்துக்கிட்டு போகும், அடக்க முடியாத இருமல் வரும். அப்போ சிம்டமேட்டிக்காக இருமலை குறைக்க மருந்து அந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். உள்ளுக்குள்ளே திரும்ப பாக்டீரியா வந்திருக்குல்ல, வைரஸுக்கு 1 நாள் 2 நாளில் மருந்து கொடுத்தா போயிடும், கொடுக்காட்டியும் போயிடும். பாக்டீரியா உள்ளே வருதில்ல, அதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஆகணும். எனக்கு 2 நாள் காய்ச்சல் சரியாயிடுச்சு, அதனால் வேறு ஒன்றும் வேண்டாம், சும்மா அப்படி இருக்கட்டுன்னா அப்போ ஜாலியாக இருமிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் அதுக்குரிய மருந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த பாக்டீரியா உள்ளே வர்றதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் காரணம். வைரஸ்னால் வர்ற காய்ச்சல் போயிடும், பாக்டீரியாவினால் வர்ற புண்ணு வந்து தொண்டை புண்ணு, அது அப்படி கீழே இறங்கிட்டு பாக்டீரியா உள்ளே இறங்கிட்டுனா பிராங்கஸ், மூச்சு குழாய்க்கு பெறும் பிராங்கைட்டிஸு, பிறகு நிமோனைட்டிஸு. நீங்கள் இன்னும் கவனிக்கலைன்னா ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை குறையாக இருந்தால் லங்ஸில் போய் உட்காந்துக்கிடும். அப்போ லோயர் இன்ஃபெக்ஷன், லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், எல்ஆர்ஐ, நிமோனைட்டிஸ், நிமோனியா காய்ச்சல்பாங்க. அப்படி பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் வர வாய்ப்பு இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்து. மற்றபடி அந்த மூச்சுக்குழாயில் புண்ணாயிட்டுனா இருமல் வரும். சிலருக்கு வீசிங் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீசிங் உள்ளவங்களுக்கு அதை கவனிக்கலைன்னா வீசிங் வந்துடும்.